நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் ஜோசுவா டிவி மூலமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜோசுவா டிவியையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவனாக கர்த்தருக்கு உதவி செய்தார். ஆகவே நான் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கே உரியதாக. அல்லேலூயா. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நெகேமியா 2:20. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தையை பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, என் அருமையான சகோதரனை சகோதரியே, இப்பொழுதும் இன்றைக்கு ஏசப்பா என்னுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கப்பா. அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ காரியம் கைகூடி வராமல் இருக்கிறது, எதை செய்தாலும் அது எனக்கு நெகட்டிவாகவே நேர் எதிரடியாகவே இருக்கிறது, ஒன்றுமே சாதகமாக இல்லையே என்று நினைக்கலாம். என் அருமையான தேவ ஜனமே, அருமையான விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருவேளை எதுவெல்லாம் கைகூடி வராமல் தூரத்துக்கு போய் இருக்கிறதோ, எதெல்லாம் உனக்கு எட்டாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் பார்க்கிறோம். அது எல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, விரோதமான காரியமாக எழும்பினாலும் சரி, அதை இந்த நாளிலே நீ விசுவாசிப்பாயானால் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று பார்க்கிறோம். காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். இந்த நாளிலே நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனாய கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிற தேவன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமானால், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எங்கிருந்து கூப்பிடுகிறான்? மீனின் வயிற்றுக்குள் இருந்து கூப்பிடுகிறான். பயங்கரம், ஒரு பயம். ஐயோ மரித்து விடுவேனோ, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா அவன் அந்த சமயத்திலேயும் கூப்பிடுகிறான் தேவனை நோக்கி. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் அருமையான தேவ ஜனமே, சகோதரனே சகோதரியே, நீ ஒருவேளை நெருக்கப்பட்டு இருக்கலாம், காரியம் கைகூடாமல் வராமல் இருக்கலாம். ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஏன் நடந்தது, ஏன் இது நடக்கிறது, இனி இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா, என் வாழ்க்கையில ஒரு இந்த கண்ணீருக்கு ஒரு பதில் வராதா என்று சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். அப்பொழுதெல்லாம் நீ இயேசுவை நோக்கி கூப்பிட. அன்னைக்கு ஒரு மனிதன் கூப்பிட்டான் இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும்னு கூப்பிட்டான். எல்லாரும் அவனை அதட்டினார்கள், சீசர்கள் கூட அவனை அதட்டினார்கள். ஆனா அவன் வேத வசனத்திலே வாசித்து பார்க்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு அதட்டினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு எவ்வளவு நீ இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் தேவனாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த யோனா வாழ்க்கையிலே அப்படித்தான் முடிஞ்சு போச்சு. அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பேனால் அங்கே பார்க்கிறோம், ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது,
கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு தான் நினைக்கிறான். எப்பொழுது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமோ அதுலதான் தேவனாய் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். நெகேமியா 2:20 நான் முதல்ல எடுத்த அந்த பிரசங்க வாக்கியத்தில் அதைத்தான் சொன்னேன். பரலோகத்தின் தேவனானவர் சும்மா சாதாரண தேவன் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். சங்கீதம் 48:1 சொல்லுது, கர்த்தர் பெரியவர். அந்த பெரியவரை நோக்கி கூப்பிடணுங்க. காரியம் ஒருவேளை உன்னை விட்டு விலகி போய் இருக்கலாம், உனக்கு சாதகமே இல்லாமல் இருக்கலாம், பாதகமாகவே இருக்கலாம். பாதகமாய் இருக்கிறதை தான் சாதகமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. எது உனக்கு நேர் எதிரடையாக இருக்கிறதோ அதைத்தான் உன் பக்கமாய் திருப்புகிற தேவன். அல்லேலூயா. எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே செங்கடல் குறுக்கிட்டது. மோசேயை பார்த்து சொல்லுகிறார், ஏ மோசே, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லைன்னா எங்களை இங்க உணர்ந்து விட்ட, இங்க பாரு, முன்னால பாரு செங்கடல், பின்னால பாரு பார்வோனுடைய சேனை, நாங்க என்ன பண்ணுவது? அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லைன்னா எங்களை இங்க உணர்ந்து விட்ட, இப்ப நாங்க என்ன செய்வது? ஒன்றும் முடியாதது, நேர் எதிரிடை. ஆனால் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவன். எந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக குறுக்கிட்டதோ அதே செங்கடலை தான் என் தேவனாய் கர்த்தர் 2ஆக பிளந்தார். இப்பொழுதும் ரைட் நவ் நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னுடைய வாழ்க்கையிலலாம் ஆண்டவர் அவ்வளவு அற்புதத்தை செய்தார். நான் ஒருவேளை பங்களா சுரண்டையை சேர்ந்தவன், டேவிட்சன், என்னை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய கஷ்டம், பாடு, வேதனை, அவமானம், நிந்தை, என்னை மாதிரி ஒரு அவமானப்பட்டவன் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டவன். ஆனால் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டேனோ அதே இடத்துல தான் என் தேவனாய் கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உன்னையும் தான் நீ ஒருவேளை நேர் உன்னுடைய வாழ்க்கையில காரியம் வாய்க்காமல் இருக்கலாம், கூனி குறுகி போய் இருக்கலாம், உன்னையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அதே இடத்துல தான் லூக்கா 5:5 வாசித்து பார்ப்போம்னால், ஆண்டவரே, ஐயரே, விடிய விடிய மீன் பிடிச்சோம், ஒரு மீன் கூட இல்லை. அதே கடல் தான், அதே வலை தான், அங்கதான், அதுல தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். காரியம் நெகட்டிவா இருக்கலாம், கைகூடி வராமல் இருக்கலாம். 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் கழுகுமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தலைமை ஆசிரியராக வேலை பார்த்தேன். மத்தியானம் 12:40 மணி இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் எடுத்தோன்னே யார் பேசுதா அப்படின்னு, மறுமுனையிலிருந்து மேனேஜர் பேசுதேன் அப்படின்னு சொன்னாங்க. மேனேஜர் பேசுறேன்னு தோத்திரமையா அப்படின்னு உடனே அங்கதுக்கு பதில் வந்தது, தோத்திரம்லாம் இருக்கட்டும், உன் தோத்திரம்லாம் வேண்டாம், இன்னும் 10 நிமிஷத்துல நீ டிஸ்மிஸ். நேர் எதிரிடை. ஒருவேளை என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, எத்தனை பேருக்கு இது உங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்குமோ எனக்கு தெரியாது. யாருக்கு இந்த வார்த்தை ஆறுதலாக இருக்கும்? ஒருவேளை என்னை போல கஷ்டத்தில் இருந்தவர்கள், பாடுகளின் மத்தியில் இருக்கிறவர்கள், வியாதிகளின் மத்தியில் இருக்கிறவர்கள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், அவமானத்தோடு இருக்கிறவர்கள், ஐயோ எனக்கு யாருமே இல்லையே என்று உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அல்லவா, அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை ஒருவேளை ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு டானிக் மாதிரி. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் சூப்பு குடிப்போம் அப்படிம்பாங்க. அந்த சூப் குடித்த உடனே எப்படி நம்முடைய சரீரத்தில் ஒரு புது பலன், ஒரு புதிய வல்லமை, அதே மாதிரி இருக்குங்க. நீ விசுவாசத்தோடு இருந்தா நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கதவை அடைச்சிக்கிட்டு வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்கலாம், கூனி குறுகி போய் இருக்கலாம். பாருங்க, 10 நிமிஷத்துல டிஸ்மிஸ், சஸ்பெண்ட் கூட இல்ல, டிஸ்மிஸ். இயேசுவை நோக்கி கூப்பிடணுங்க. அந்த மத்தியான வேலையிலையும், ஏசப்பா, டாடி, எனக்கு யாருப்பா இருக்கா? எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே, என்னால யாரு எனக்கு உதவி செய்ய முடியும்?
ஒருவர் கூட கிடையாது ஏசப்பா. நான் இங்க இருந்து பாளையங்கோட்டைக்கு போனாலும் 3 மணி நேரம் கிட்ட ஆகுமே, ஆனா 10 நிமிஷத்துல டிஸ்மிஸ்ங்காங்களாப்பா. டேடி டேடின்னு கூப்பிட்டு பாருங்களேன், ஏசப்பா ஓடோடி வருவார். நான் கூப்பிட்டேங்க, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, கண்ணீர் விட்டு அழுதேன். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஒரு ஹெட்மாஸ்டர் அழுதாருன்னு. நினைக்காதாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா, கூப்பிடுவீங்கன்னா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ரெண்டாவது என்னுடைய மனைவிட்ட சொன்னேன். முதலாவது ஏசப்பட்ட, ரெண்டாவது என்னுடைய மனைவிட்ட சொன்னேன், மேனேஜர் இப்படி சொல்லுதாரு, ஜோம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, எனக்கு அந்த நேரத்தில் ஒரு பலனா இருந்தது. ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது எங்க மாமா சென்னையில் இருக்காங்க. எங்க மாமாவுக்கு போன் போட்டேன், மாமா மேனேஜர் இப்படி சொல்லுதாரு மாமா, 10 நிமிஷத்துல டிஸ்மிஸ். அவங்க சொன்னாங்க, மாப்பிள்ள நீங்க ஜோம் பண்ணுங்க, மாப்பிள்ள நீங்க ஜோம் பண்ணுங்க, நான் ஜோம் பண்ணுதேன், உங்க மனைவி ஜோம் பண்ணுங்க, 3 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அந்த இடத்துல எடைபடுது பாருங்க. முப்புரி நூல் அறாது. விசுவாசத்தோடு ஜோம் பண்ணாங்க. எந்த போன் காலில் 10 நிமிஷத்துல இருந்து நீ டிஸ்மிஸ்னு போன் கால் வந்ததோ, அதே 10 நிமிஷத்துல மறுபடி போன் வருது, டிஸ்மிஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஒருவேளை பார்க்கிற பொழுது நேர் எதிரடியாகவே இருக்கும், நேர் மாற்றாக இருக்கும், முடியாதது போல இருக்கும். முடியாததைத்தான் முடித்து காட்டுகிற தேவன். என்னுடைய 2வது மகள் காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு. அப்போ கோயம்புத்தூரில் வச்சு அங்கே இன்டர்வியூ நடக்கு. எல்லாம் கம்ப்யூட்டர் தான். 100கணக்கான பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைகள், பேரண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய மகள் வந்து கோயம்புத்தூரில் எந்த காலேஜ் நல்லா ஃபஸ்ட்டு அப்படின்னு அங்கே விசாரிக்கும் போது சொந்தக்காரங்கிட்டலாம் கேட்டோம். அப்போ சொன்னாங்க பார்க் இன்ஜினியரிங் காலேஜ், எம்சிஏ படிக்கணும் என் மகா, எம்சிஏக்கு போடணும், பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி என் மகளும் உடனே அந்த பார்க் இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்போ ஒவ்வொருத்தராக உள்ள அந்த கம்ப்யூட்டர் இதுக்குள்ள உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியுது, ஸ்க்ரீனில் பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று தான் ஒரு சீட்டு காமிக்கு. மற்ற இடத்துலலாம் 10, 15, 20 இடத்த காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பார்க் இன்ஜினியரிங் காலேஜில் ஒன்று தான். உடனே எனக்கு என் மகளுக்கு முந்தின இடத்துல ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லுது, எப்பா பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் நான் ஒரு சீட்டு காமிக்கப்பா, அதைத்தான்ப்பா நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இது என்னுடைய மகள் காதில் உழுது. என் மக பேர் பிளஸ்ஸி. உடனே பிளஸ்ஸி என்கிட்ட பார்த்து சொல்லுது, டேடி இங்கே பாருங்க டேடி, அந்த பொண்ணும் அந்த பார்க் இன்ஜினியரிங் காலேஜில் தான் எடுக்க போகிறா அப்படிங்க. நீங்கள் சொல்லுங்கள் டேடி, அந்த காலேஜ் ரொம்ப மோசம், ஆம்பளை பசங்கள்லாம் பொம்பளை பிள்ளைய ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, ஈவ் டீசிங்லாம் நடக்கும், அதனால் அந்த காலேஜுக்கு சரியான காலேஜ் கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள் டேடி. பொறுமா, ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க, வெயிட் அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சது மறுபடியும் அந்த பொண்ணு மறுபடியும் அவங்க அப்பாட்ட சொல்லுது, அப்பா அந்த காலேஜில் அந்த ஒரு சீட்டுன்னு அப்படி இருக்கு, நான் அதைத்தாப்பா எடுக்க போகிறேன் அப்படின்னு. உடனே என் மகளுக்கு ரொம்ப கோபம். உடனே என்னை பார்த்து சொல்லுதா, டேடி இங்கே பாருங்க டேடி, மறுபடியும் அந்த பொண்ணு அந்த காலேஜை தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுதா டேடி. மண்டையில் வாங்கி ஒரு கொட்டுங்க டேடி அந்த பொண்ணு மண்டையில். அப்போ தான் அப்படி சொல்ல மாட்டா அப்படி. இருமா, ஏசப்பா நோக்கி, அப்பா இப்போ ஜோம் பண்ண போகிறேன், ஆண்டவர் உனக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுவார். 1 நிமிஷம் ஜோம் பண்ணேன், டேடி என் இயேசு பெரியவர், அடியன் செய்கிற விசுவாசத்தையும் ஊழியத்தையும் நீங்கள் அறிவீங்க, எவ்வளவு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க, இப்பொழுது என் மகா வாழ்க்கையிலையும் இந்த அற்புதம் நடக்கட்டும். அந்த பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஒரு சீட்டை நீங்க மறைங்க டாடி, இப்பொழுதே ரைட் நவ் அதை மறைத்து கொள்ளுங்க. ஒருவேளை மற்ற யாரும் உள்ள போயிடும் சரி, அந்த பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஒரு சீட்டுங்கிறது அவங்க கண்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது, அதை மறைச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், 1 நிமிஷம் ப்ரேயர் தான். உடனே ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும். அந்த பொண்ணு போனா, அடுத்தாக்கில் என் மகா போறா. என் மகா உள்ள போயிட்டு அப்படி சிரிச்ச முகத்தோடு வெளியே வந்தா, டாடி நீங்க சொன்ன மாதிரியே அந்த பார்க் இன்ஜினியரிங் காலேஜை நான் தான் எடுத்திருக்கேன், அது எல்லாருடைய கண்களும் அது மறைஞ்சு போச்சு அப்படின்னா. அல்லேலூயா. கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்ன பார்த்தீங்களா, நேர் எதிரடை. என் அருமையான தேவஜனமே, நான் 2 சாட்சியை கூட சொன்னேன்.
எல்லாமே நெகட்டிவாக இருக்கலாம், மாறுபட்டதாக இருக்கலாம், உனக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீ விசுவாசத்தோடு ஏசப்பா இந்த வார்த்தையின் படியே என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் காரியம் கைகூடாமல் இருக்குப்பா, என் மகளுக்கு திருமணம் கைகூடாமல் இருக்கு, எத்தனையோ மாப்பிள்ளை எல்லாம் வராங்க, பார்த்துட்டு போகிறாங்க, வீட்டில் போய் பதில் சொல்லுதான் அப்படிங்காங்க, ஆனால் சொல்லவே மாட்டேங்காங்க. இப்படி வருஷங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. என் மகளுக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்கும் கலங்கிக்கிட்டு இருக்கீங்களோ? ஒரே என்னுடைய மகா பல ஆண்டுகள் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் குழந்தையே இல்லை, கலங்கி நிற்கிறீர்களோ? கடன் பிரச்சனையில் கலங்கி நிற்கிறீர்களோ? சொத்துக்களெல்லாம் இழந்து நிற்கிறீர்களோ? வியாபாரத்தில் நஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ? இப்போ விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் அநேகம். எந்த மனுஷனும் அதை சொந்தம் கொண்டாடவே முடியாது. என்னால தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. என் தேவன், என் இயேசு பெரியவர், என் இயேசு ஜீவனுள்ளவர். அவரை விசுவாசத்தோடு நோக்கி நீங்க கூப்பிடுவீங்கன்னா என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். கூப்பிடும் பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில தான் எதெல்லாம் கைகூடாமல் இருக்கிறதோ அதை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க, உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. என் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். முடியாததை தான் நோ சான்ஸ் அப்படிம்பாங்க. நோ சான்ஸ், இனி தப்பிக்கவே முடியாது, இனி வழியே இல்லை. என்னதான் பார்த்து அப்படிலாம் சொன்னாங்கங்க. தப்பிக்கவே முடியாமா தேவசை, நீ தப்பிக்கவே முடியாது, இனி அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதான். உனக்கு ஒரு வாழ்வு உண்டு. வேதத்தில் அநேகரை வாசிக்கிறோம். 38 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கான். அவன் குளிச்சே 38 வருஷம் இருக்கும். ஏன்னா அவனே சொல்றான், நான் குளத்தில் இறங்குவதற்கு முன்பதாகவே இன்னொருவன் இறங்கி விடுகிறான். அப்ப அவன் குளத்துக்குள்ளே போகல, வேற எங்க குளிச்சிருப்பான்? நாற்றம் எடுத்தவன், எல்லாராலும் கைவிடப்பட்டவன். அவனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். எரேமியா 15:5 சொல்லுது. எரேமியா 15:5, எருசலேமே யார் என் மேல் இறங்குவார்கள், யார் எனக்காக பரிதபிப்பார்கள், யார் என் சுக செய்தியை விசாரிப்பார்கள். உன்னை இதே போல இருக்கிறீர்களா? உனக்காக யாருமே இறங்கலையா? உன் சுக செய்தியை நீ சாப்பிட்டியா? நீ ஆஸ்பத்திரிக்கு போனியா? மாத்திரை போட்டியா? இப்படி யாருமே உன்னை விசாரிக்க யாருமே இல்லையா? ஆனா உன்னை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. என் இயேசு, எங்க டேடி என்னை விசாரித்தாருங்க. நான் இருக்கப்பா, நீ ஏன்பா கவலைப்படுத? இன்னைக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு எல்லாராலும் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தேன், ஆனா இயேசு என்னை கைவிடாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உக்குரன் கோட்டை, ரெட்டியார்பட்டி பக்கத்தில் இருக்கு உக்குரங்கோட்டை, ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறாருங்க. ஒரு பெரிய பிரேயர் டவரே, ஒரு பெரிய கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இடத்தை தந்து, ஒரு பெரிய ஒரு சென்டர், பிரேயர் சென்டரை தந்து, ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை 200 பேருக்கு மேலே, 250 பேருக்கு மேலே அப்படி வருவாங்க. பல இடத்துல இருந்து அவ்வளவு அற்புதம் நடக்கும். எவ்வளவு அற்புதங்கள்! என் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் என்ன பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாருன்னு. உங்களையும் தான், உன்னையும் தான், உன்னைத்தான் கைவிடவே மாட்டார். இயேசுவை நோக்கி கூப்பிட்டு, மனுஷனால் அல்லங்க. மனுஷன்கிட்ட போனோம்னா ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவார். மனுஷனே நம்மளை பார்க்க மாட்டான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவனை நோக்கி, ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில் இப்போ அவ்வளோ அற்புதத்தை செய்வார். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்போ ஒரு மனிதன் எல்லாராலும் கைவிடப்படுகிறானோ அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்ப்பார், உன்னை கரத்தை பிடிப்பார். பேதுரு கடல்ல நடந்து வந்துகிட்டு இருந்தான், அவ்வளவுதான். ஒரு செகண்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு காற்று, புயல், கடல் கொந்தளிப்பு,
அப்படி பயங்கரமா எழுப்பி வருது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு தான் ஆண்டவரே நிரட்சியும்னா. ஏசப்பா கை விட்டாங்களா? அவருடைய வலது கரத்தை பிடிச்சு அவனை தூக்கி எடுத்து நிறுத்தினார. பேதுருவ மாதிரி கூப்பிடுவோமா? கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிப்போமா? உங்களுக்கு நான் ஜெபம் வைக்க போறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறேனப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டோமாப்பா. பரலோகத்தின் தேவனானவர், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நெகேமியா 2:20 வசனத்தின் படி ரைட் நவ், இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வராமல் தூரமாயிருக்கிறதோ, இனி கைக்கு எட்டாத மாதிரி அங்கே கசந்து போய் வாழ்க்கையெல்லாம் கசந்த வாழ்க்கையாய் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு யார் நினைக்கிறாங்களோ, எஸ்அப்பா அவங்க உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்கப்பா. ஒரு விஷயம் இறங்குவீராக. நீர் இறக்கமும் உருக்கமும் உள்ள தேவன். என் தேவனே, அவர்களுக்கு இறங்கி அவருடைய வாழ்க்கையிலே காரியங்களை கைகூடி வர செய்யும். ரைட் நவ், இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை கைகூடி வர பண்ணின தேவன். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காரியங்களை கைகூடி வர பண்ணுங்கப்பா. இவர்கள் சாட்சி சொல்லணும். இந்த வார்த்தையை கேட்டோம், இந்த பிரசங்கத்தை கேட்டோம், கர்த்தர் நோக்கி நானும் விசுவாசித்தேன், எனக்கு அற்புதத்தை செய்தார்னு சொல்லும்படியாய் ரைட் நவ் இப்பொழுதே அது நடக்கட்டும் அப்பா, நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவ கிருபையினால் நிரப்புவீராக. தேங்க்யூ லார்ட். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.